நம்ம இந்த முதலமைச்சரோட நம்மளோட தமிழ் வெற்றி கழகத்தின் ஆட்சியில் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து குறைகளை கேட்குறோம். அதை கேட்டு ஃபாலோ பண்ணி வாங்கி அதை ஒவ்வொரு குறைகளையும் அந்த துறைகளுக்கு அனுப்பி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உடனடியாக தீர்வு பண்ணி தரணும். இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே சொல்யூஷன் பண்ணுறோம். இருந்தாலும் மக்கள் பல துறைகளில் வராங்க. சில பேர் எஸ்எம்எஸ் வழியாக மெசேஜ் பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பேர் ஃபோன் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவாங்க. சில பேர் கடிதம் எழுதி கொடுத்து அது மூலமாக அது குறைகளை சொல்லுவாங்க. ஒரே ஆள் எல்லா வழியும் பயன்படுத்தும். அவங்களுக்கு தேவை ரிசல்ட் வரணும். மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னா அது சால்வ் பல வழியில் முயற்சி பண்ணுவோம். அது காமன், எல்லோரும் பண்ணுறது தான். எல்லா வழியிலையும் எப்படியாவது நம்மளோட கோரிக்கை நிறைவேறாதா அப்படின்னு ஆர்வத்தில் எல்லாம் செய்வாங்க. சில பேர் எடுத்த உடனே எனக்கு ஆன்லைனில் பார்த்தேன், பேப்பரில் படித்தேன், துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணலாம், ஏஇ ஜேஇ லெவலில் ஃபோன் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் அஃபீஷியல் நம்பர் இருக்கும், அது மூலமாக சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க. எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணுவாங்க. எல்லா வழியும் போது எல்லா இடங்களையுமே ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6ன்னு பல துறைகளில் இன்க்ளூடிங் எம்எல்ஏ எங்களோட துறை வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்வாங்க. அப்படி பண்ணும்போது எல்லார் மூலமாக ஒரு பெட்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இருக்க கால உலகத்தில், இந்த டிஜிட்டல் உலகத்தில் மக்கள் எல்லோரும் எளிமையாக ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு இமெயில், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரி ஆப் மூலமாலாம் பதிவு பண்ணலாம். இதை பண்ணால் ஒரே ரெக்கார்டு தான். இது நம்ம எந்த ஆங்கிளில் பண்ணால் ரெக்கார்டு வேணும். ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் இல்லாமல் ரெக்கார்டு இல்லாமல் ப்ராசஸ் பண்ண முடியாது. அதை பல வழிகளில் போய் ரீச் பண்ணி எல்லாமே பெண்டிங் ஆகிறத விட ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஆப் மூலமாக பண்ணும்போது எல்லோரும் இப்போ பயன்படுத்துகிறாங்க. அது மூலமாக பண்ணும்போது அது ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இருக்கிற இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதேமாரி நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம், இப்போ நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை, இந்த 3ஐ ஒருங்கிணைத்து நான் எல்லா மாவட்டத்துக்கும் போகிறேன், எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். மயிலாப்பூர் தொகுதி மட்டும் இல்லை, மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இங்கே இருக்க மக்களுக்கும் நான் கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணி தரணும். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் அவங்களோட தேவைகள், கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணி கேட்டு வாங்கி பூர்த்தி பண்ணணும். அதே போல் உணவுத்துறை, இந்த உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையில் பல்வேறு தேவைகள், ரெக்வஸ்ட் நிறையா மக்களுக்கு இருக்குது. அதையும் அவங்ககிட்ட கேட்டு அந்த கோரிக்கைகளை வாங்கி உடனே செயல்படுத்தணும். தினந்தோறும் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறது, வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மூலமாக உடனே ரெக்கார்ட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் நிறையா நிர்வாக சிக்கல்கள் இருக்கும். சம்டைம் நம்ம எடுக்கவே முடியாது, பிஸியாக இருக்கும். அந்த காலகட்டத்தெல்லாம் குறைக்கும் வகையில் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது டிவிகே mylapur.in அப்படிங்கிற வெப்சைட்டு. இது நம்ம ஆப் கூட வேலை செய்யும். அப்ளிகேஷனாகவும் வாட்ஸ்அப் மொபைலையும் ஒர்க் பண்ணலாம். இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்ம QR கோடும் போட்டுக்கலாம். கொள்முதல் நிலையங்களில் நிறையா பக்கம் நீங்களாம் கூட நிறையா பக்கம் பார்க்கும்போது சில இடங்களில் நான் சட்டமன்றத்தில் சொல்கிறோம், தலைவரும் சொல்கிறார், நாங்களும் நிறைய துறைகள் மூலமாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், கலெக்டர்ஸ் மூலமாகலாம் பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த லஞ்சங்கள், ஊழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது, வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லா துறைகளும் நேர்மையாகவும் சிறப்பாகவும் துரிதமாகவும் ஒர்க் பண்ணுங்கிறத கான்செப்டாக ஒர்க் பண்ணுறோம். அதையும் கலந்துருக்கிறதுக்காக ஒரு விவசாய ஏரியாலையும் அது தப்பு வரக்கூடாதுன்னா அதை நம்ம கண்டறிந்து அது உடனே என்ன ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் சால்வ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சேர்த்து ஒருநிலைப்படுத்தி மக்களின் கோரிக்கையை ஒழுங்குபடுத்தவும், விரைவாக நடவடிக்கை எடுக்கவும், வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், மக்களுக்கும் மக்களிடமும் நிர்வாகத்திற்கும் இடையில் ஒரு வலுவான தொடர்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்கள் உரிமை எங்கள் கடமை அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறோம்.